இப்போ ஜுவனைல் டிலிக்வன்சி பார்க்கலாம். டிலிக்வன்சின்றது குற்ற செயல். ஜுவனைல்னா இளவயது. அப்போ இளவயதுல குற்ற செயல்ல ஈடுபடுறவங்கள தான் இந்த ஜுவனைல் டிலிக்வன்சின்னு சொல்றோம். இதே இந்த கிரிமினல் ஆக்ட ஒரு அடல்ட் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதாவது லீகலி பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்க கிரிமினல்ஸ்னு சொல்லுவோம். இதே அண்டர் த ஏஜ் ஆஃப் 18னா அவங்கள ஜுவனைல் டிலிக்வன்சின்னு சொல்றோம். இவங்க கமிட் பண்ற இந்த கிரிமினல் ஆக்டுக்கு அவங்களுக்குன்னு தனியான ஒரு சீர்திருத்த பள்ளி இருக்கும். இப்ப டெஃபினிஷன் பார்க்கலாம். சிரில் பட் இவரோட டெஃபினிஷன் படி டெலிக்வன்ஸ்ன்றவங்க, அதாவது அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற சில்ட்ரனை தான் டெலிக்வன்ஸ்ன்னு சொல்றோம். இவங்க எல்லாம் ஒரு குற்ற செயல்ல ஈடுபடுறாங்கன்னா அந்த குற்ற செயல் இதுவே அடல்ட் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும். ஆனா அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற இவங்களுக்கு தண்டனைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கிற இடம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான குற்ற செயல்ல இந்த இள வயது சிறார்கள் ஏன் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்குன்னு சம் காசஸ் இருக்கும். அந்த ரீசன் இருக்கும். ஒரு ரீசன் இருக்கிறனால தான் அவங்க இந்த மாதிரியான குற்ற செயல்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. அது என்னென்ன ரீசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், ஃபார்மோஸ்ட் ரீசன்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்க ஒரு இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அவங்க வீடு தான். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே வீட்டில இருந்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் புரோக்கன் ஹோம்ஸ். வீட்டில் அப்பா அம்மா டைவர்ஸ் ஆனவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பேரண்ட்ஸ் இல்லாதவங்களா இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் ட்ரக் அடிக்டாக இருக்கலாம், இல்லை ஆல்கஹால் அடிக்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரியான சில்ட்ரனுக்கு சரியான ப்ராப்பரான கைடன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த லவ், அந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் கிடைக்காம ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகுறதுனால வரலாம். அடுத்தது பேரண்ட் ஆட்டிடியூட்ஸ் அட் ஹோம். வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ரூடாக இருக்கிறது, அவங்க மற்றவங்க கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணுறது. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் சோஷியலில் பேடாக பிஹேவ் பண்ணாங்கன்னா அதை பார்த்து தான் பசங்களும் அதை அப்படியே கற்றுப்பாங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அப்போ அது தப்பு இல்லை போல அப்படின்ட்டு பசங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோட ஆட்டிடியூடும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ லேக் ஆஃப் ப்ராப்பர் எஜுகேஷன் பார்க்கலாம். இது ப்ராப்பரான எஜுகேஷன் ஸ்கூல் டேஸில் கிடைக்காம, இல்லை ப்ராப்பரான கைடன்ஸ் ஸ்கூல் டேஸில் கிடைக்காத இருக்கனால நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆகிறதுக்கு சம் ரீசனாக அமையுது. அடுத்தது ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ். இது இன்னுமே நம்ம சொசைட்டி இந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிற பர்சனை ஒரு டிஃப்ரெண்டாக தான் பார்க்குறது. ஒரு நார்மல் பர்சன் வந்தால் அவங்கள நம்ம சரியாக பார்க்க மாட்டோம். இதே ஹேண்டிகேப்டு பர்சனாக இருக்கும்போது அவங்க வரும்போது அவங்க நம்ம பக்கத்தில் நிற்கும் போது அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணுற விதம் இது எல்லாமே அந்த பர்சனுக்குள்ள ஒரு 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 மாதிரியான ஒரு மென்டல் ஃபீலிங்கை உருவாக்குது. அப்படி மென்டல் ஃபீலிங்லாம் இந்த மாதிரியான மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகும்போது அவங்க ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிட்டு இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக அமையுது. நம்ம சொசைட்டியும் அவங்கள ஒரு நார்மல் பர்சனாக ஏற்றுக்க மாட்டேங்குது. அவங்களுடைய அந்த டிசபிலிட்டிஸை ஒரு விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுனால அவங்களுக்குள்ள நாம் எதுக்குமே உதவ மாட்டோம், ஸோ நம்மளை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால அவங்க குற்ற செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ திருநங்கையெல்லாம் சொல்கிறோம், அவங்க வீட்லேயே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அவங்க அவங்க ஜெண்டரே வேற மாதிரி இருக்கனால வீட்டில் பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணாதனால இந்த மாதிரி இருக்கிற பர்சன்லாம் சம்டைம்ஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருது. அடுத்தது பாவர்ட்டி. இது எக்கனாமிக்கல் கண்டிஷன். ஒரு வீட்டில் எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காது. உணவாக இருக்கலாம், இல்லைனா உடை, அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான
மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கிடைக்காம இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படியாவது நம்ம வெளியிருந்து அடையணும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ வீட்ல இருக்க அந்த பாவர்ட்டியும் வந்து ஒரு ரீசனா அமையுது. அடுத்தது சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அப்யூஸ். ஸோ சின்ன வயசுலேயே சைல்டு அப்யூஸ் ஆகுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க வந்து இந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேட் ஃப்ரெண்ட்ஷிப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் நல்லதாக வளர்க்குறாங்க பேரண்ட்ஸ், அதேமாரி ஸ்கூலும் நல்ல ஸ்கூலாக இருக்குது, டீச்சரும் வந்து நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சர்க்கிள் வந்து சரியாக அமையல. அவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறாங்க, அவங்களுடைய நடத்தை சரியில்லை, அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட போயிட்டு ஒரு நல்ல பையன் அந்த சர்க்கிளில் இருக்கானா, அந்த நல்ல பையனும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்து இவனும் மாறிடுறான். ஸோ இந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசனாக இருக்குது. அடுத்தது ஸ்கூல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸ்கூலில் சரியான கைடன்ஸ் கிடைக்காம இருக்கிறது, ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்காம இருக்கிறது. ஸோ டீச்சர் வந்து எப்போ பார்த்தாலும் பார்ஷியாலிட்டி பார்த்து டீச்சர் வந்து சரியாக அந்த கிளாஸ் ரூமுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்காம இருக்கிறது, மேனேஜ்மெண்ட்டும் சரியாக வந்து கைடன்ஸ் கொடுக்காம இருக்கிறது, அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து சரியாக அமைச்சு தராமல் இருக்கிறதும் ஒரு ரீசனாக அமையுது. அடுத்தது ரெமெடியல் மெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கெல்லாம் என்ன மாதிரியான ரெமெடியல் மெஷர்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கைடன்ஸ் கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. சைல்டுக்கு உண்டான கைடன்ஸ் கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் டிஸ்டர்ப் ஆகிற இந்த சில்ட்ரன், அப்படி இல்லைன்னா மேல் அட்ஜஸ்டட் சில்ட்ரன், இந்த டீலிக்வென்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்க சில்ட்ரனுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுடைய மிஸ்பிஹேவியர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிளினிக்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்தோன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எஜுகேட்டிங் ஃபேமிலி. பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரியப்படுத்துறது, அவங்களுக்கு சம் ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்க வந்து அவங்களுடைய பசங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன விதமான அட்வைஸ் கொடுக்கணும், எப்படி வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணணும். பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணால் அவங்க வீட்டில் வந்து அந்த குழந்தைய நல்ல விதமாக வந்து பிஹேவ் பண்ணி அவங்க வந்து குழந்தைய வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டு டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் ஒரு விதமாக ஒரு பசங்கிட்ட நடந்துக்கிட்டா அந்த பசங்களோட பிஹேவியரும் சரி இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து காமனாக பிஹேவ் பண்ணணும். எல்லாருக்குமே யார் யாருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க எப்படி வெளியே வரணும். இப்போ இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுற சில்ட்ரன்லாம் ரொம்ப ஒதுக்கி வைக்காம அவங்கள கூப்பிட்டுட்டு தனியாக பேசி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா அவங்கள திருத்த வந்து இவங்க முன் வரணும். அதை விட்டுட்டு அந்த பையனை கண்டுக்காமே விட்டுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்கள வந்து தண்ணி தெளிச்சு விட்டுறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்கள வந்து எப்படியாவது அந்த பையனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு டீச்சர் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அவங்க டீச்சரோட மனநிலையை வந்து நம்ம மாற்றணும். அப்போது டீச்சருக்கும் வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து இப்படியான விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்தது கிரியேட்டிங் அவேர்னஸ் டு ஒபே லா. நம்மளுடைய லா எப்படியெல்லாம் நம்ம ஒபே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒபே பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது, எதுக்காக ஒரு சொசைட்டின்னு இருந்தால் அந்த சொசைட்டிக்குன்னு ஒரு லா இருக்குது, அந்த லாலாம் ஒபே பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம சொசைட்டியில் ஒரு பர்சனாக நம்மளால் எல்லாருமே வந்து மதிக்கப்படுறாங்க. நம்மளை வந்து எல்லாருமே ஒரு பர்சன் அப்படின்ட்டு எல்லாருமே ஏற்றுக்க முடியும். அப்போ சோஷியல் அக்செப்டன்ஸ்க்காக சோஷியல் லாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சம் மாரல் எத்திக்ஸ் இருக்குது, இந்த சொசைட்டியில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாதான் இந்த சொசைட்டியில் நம்மளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸை அந்த சைல்டுக்கு க்ரியேட் பண்ணணும். எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலான்னா த்ரூ ரேடியோஸ், த்ரூ டிவி, த்ரூ நியூஸ் பேப்பர், மூவிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு என்சிசி. இந்த என்சிசி கேம்ப்லலாம் வந்து நிறைய சைல்டை வந்து அலோவ் பண்ணி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி வைக்கிறதுனால நிறைய ஸ்கில் ப்ரொவைட் பண்ணலாம். பேட்ரியாட்டிசம்லாம் வளர்க்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நல்லா மாரலிட்டியோட நல்லா வளருவாங்க. நெக்ஸ்ட் மோட்டிவேட்டட் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல நல்லா மோட்டிவேட் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் 0 மார்க் தான் எடுக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைய எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ 1 மார்க் எடுத்திருக்காங்கன்னா அந்த குழந்தைய நல்லா மோட்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நீ இன்னும் நான் வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நீ எடுக்கவே முடியாது, உன்னால முடியவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு பசங்களுக்கு ஏத்த மாரி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ரீஹேபிலிட்டேஷன் பார்க்கலாம். இத வந்து மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க. டீலிக்வென்ட் சில்ட்ரனுக்கு உண்டான ஒரு மறுவாழ்வு மையம். இந்த மையத்துல இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ன்னு சொல்ல முடியாது. சம் கைடன்ஸ், சம் ப்ராப்பர் ட்ரெய்னிங், ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நார்மல் சைல்டா அவங்கள மாத்துறதுக்கு சம் ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்கள நார்மலா மாத்தணும். அதுதான் வந்து இந்த மறுவாழ்வு மையத்தோட எய்மே. இதுல நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. பாட்ஸ்டல் ஸ்கூல்ஸு, ரீஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸு. இங்கே நம்மளுக்கு இந்தியாவில் சில்ட்ரன் ஆக்ட் 1960ல் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரீஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸ் ஆக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1897ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸில் ப்ராப்பரான எஜுகேஷன், வொகேஷ்னல் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க.